எங்க சில பல நிற்குது. இவன் வீட்டில் வேலை ஒன்றும் இல்லையா? அப்பா வாரேன்னு சொல்லி இருந்து பாருங்க. கொப்பை எனக்கு சும்மா சும்மா இங்கே வர்றேன். முன்னாடி என்ன ஒரு நாள் தான் வந்து இப்போ வாரம் தோறும் வர்றது. யாராச்சும் ஒரு நாள் தான் உண்டு. அண்ணன் விட்டு நிம்மதி இருக்கணும்ல. சரிங்க. என்ன கொஞ்சம் போல இறைச்சி எடுத்துட்டு ரியல் அப்பாய் சோறு கொடுக்கணும். கூட்டு ஒன்றும் இல்லை பாருங்க. ஆமா, இறைச்சி எடுத்து கொடுக்க ஒரு குறவன் தான் உண்டு. இப்போலே வாரத்துக்கு ஒரு நாள் வரேன். இந்த இறைச்சி எடுத்து தான் 2 நாளைக்கு இருக்காரு. நீ இதுக்கு ஏதாச்சும் கொடுத்தா போதான். ஓ, எப்ப நேரம் உலக்கான தான் காவல் இருப்பான போல இருக்கு. ஏன் மருமலை இங்கே வந்து நிற்க? அப்பா வாரேன்னு சொல்லி இருந்த மாமியே. நீ அவன்கிட்ட சொல்லி இறைச்சின்னதான் எடுத்துட்டு வர சொல்லப்படாதா? சென்னை மாமி அவையும் அறுத்துட்டு போகணும். அவனு ஒரு காரியம். சரி நான் போய் வாங்கிட்டு வரட்டா? வேண்டாம் மாமி, இது இப்போ நம்ம இறைச்சி எடுத்தோன்னு தெரிஞ்சு அதுக்கும் அறுப்புனா. இது இப்போ என்ன அறுத்தா பிரச்சனை இல்லை. அப்பா முன்னாச்சு எதாவது சொல்லிட்டோம்னா அப்பா தாங்க மாட்டாரு. அதுவும் சரிதான். நல்லா இருக்குது. நல்லா இருக்கியா? நீங்க எப்படி இருக்குதுயா? நல்லா இருக்கீங்க. அம்மா எப்படி இருக்குண்ணா? அது பரவாயில்ல மலை. ஒரு ஆட்டோ இதங்களும் பிடிச்சி வரக்கூடாதா அப்பா? இது இப்ப நடக்குள்ள தூரம் இல்லை ஒன்று மலை. மருமா எங்க? அது ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிருக்குண்ணா. அப்ப உங்களுக்கு சாப்பிட எடுக்கட்டா? வேண்டாம் மலை, மருமா வரட்டு. சரியப்பா. ஓ, இது வேணும் போயில்லையா? நல்லா இருக்குல்ல மருமனே? வா வா, நல்லா இருக்கு. ஒரு நாள் அவளையும் கூட்டிட்டு வீட்டு வரப்படாதா? ஹலோ, இல்லைடா, வருடம் போகல. நேராச்சாட்டு ஒரு நாள் தான் லீவ் உண்டு. வீட்டில் வச்சு நான் ஃப்ரீயாக இருக்கிறாங்களே, இருந்தால் இங்கே ஒரே டார்ச்சராக இருக்கு. வாரம்ல கொஞ்சம் அறிவு வேண்டாமாங்க. நேராச்சாக அவைகளை ஒரு நாள் தான் லீவ் உண்டு, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும்னு எல்லாம் என்ன தலை எழுத்து. ஒரு நிமிஷம் நான் பல நாளஞ்சில்லை. நான் ரோட்ல போற அவன் வேண்டி தின்னப்படாதுன்னு இப்படி எத்தனை நாள் தெரியுமா? ஒரு எக்ஸ்பைரி டேட் கிடையாது, பேக்கிங் டேட் கிடையாது. அது வேண்டியது போல கொல்லுவா பாக்கியானுவா. ഇനി എവനെങ്കിലും വാങ്ങി തന്നിട്ട് അതായത് തിന്നണ ചെയ്യുക, ത്വാര പിടിച്ചു പോടാൻ പറ്റുക. மருமகள் அப்பாய் சோறு எடுத்து கொடுக்கப்படாத நேரம் ஆகுதில்ல. சரி மாமி. அப்பா சோறு எடுக்கட்டா? மரும வரட்டும், முளைச்சாந்து சாப்பிடுவோம். சரிங்க, அங்க வந்து அப்பாட்ட எப்படி இருக்குதுன்னு ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா? என் கொப்பனை பார்த்தா சுகம் இல்லாதவன போல ஒன்றும் இல்லையா? எப்படி இருக்குதுன்னு கேட்கு. ஏன் இப்படி தெளிவியா கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு இருக்க கூடாதா? நம்ம வீடு தேடி வந்தவர் இல்லை, நம்மளை பற்றி என்ன நினைப்பாரு? நினைச்சாங்க என்ன இரு, என்ன தலைவர் நினைச்சிட்டு போய் சொல்லு.
இருங்க உங்க கூட தான் சாப்பிடுவேன், சாப்பிடாம இருக்காரு. சும்மா இளங்கலையும் எழும்பி வாருங்க. நான் சில புரியலையா, நேராச்சான உடனே கிளம்பி வந்துடுவாங்க. கொஞ்சம் வீட்டில் ஃப்ரீயாக இருக்க முடியுதா? ஏன் நான் தின்னாடி வந்து தின்ன மாட்டாங்க. இவ்வளோ நாள் என்ன கூட இந்த பக்கம் சோறு நாய் கேட்டாச்சு இல்லை தலைவதனை படுத்துருக்குன்னா இப்போ இவ்வளோ சோறு வேண்டாமா? அவைய தலைவேதனை படுத்து கிடக்கணும், உங்களுக்கு சாப்பாடு எடுக்கட்டா? வேண்டாமல என்ன வயறு நிறைஞ்சிருக்கு பார்த்து. எனக்கு இப்போ தான் ஞாபகம் போகிற வழியில் ஒரு ஆளை பார்க்கணும். இப்போ போனால் அந்த ஆளையும் பார்த்துட்டு நேரம் கிட்ட முன்னாடி போய் ஏற முடியும். சரி நான் போயிட்டு வரேன். நம்மளை நான் மருமகளை இதை உன் அப்பாயிட்ட கூட. வேண்டாம் மாமி, கூட மருமகளை நான் இல்லை சொல்லியே. சந்தோஷமா இருக்கீல்ல மலை? ஏன்ப்பா? இல்லை மலை, சும்மா தான் கேட்டேன். என்னப்பா இதை வச்சுக்கிட்டுங்க? வேண்டாம் மலை. ஏன்ப்பா நான் தந்த வேங்க மாட்டேலாம்? என்ன இல்ல உன தலைவேதனை எடுத்து வெடிச்சு போச்சுன்னு உன பெண்டாடிச்சேன். அதான் உன தலை பகுதி வெடிச்சா இல்ல முழுசா வெடிச்சான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். தலையில என்ன களிமண் ஆயிருக்கு. அங்க உன மாமனார் வந்துரு, நீ ரூமுக்குள்ள வந்துருந்து அடை ஆயிருக்கிய. கிளவன் வந்தது நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு கிட்ட படிச்சது சோறா எடுக்கணுமோ? என்னத்தல கிளவனா? என்னத்தல மரியாதை இல்லாத பேசிய ஒரே பெண்டாட்டிக்க தவப்பனாக்கா? என்ன பெண்டாட்டி தவப்பம் தானே, வேற யாரும் இல்லை. அதுக்கு நீங்க இவ்வளவு சூடாவுதிய? ஆமா, நான் தெரியாம தான் கேட்க. ஒரே பெண்டாட்டிக்கு என்னட்டே ஒரே அப்பாட்ட இப்படி நடந்துகிட்ட நீ பொறுப்பியா? உனே பெண்டாட்டியா தவப்ப வந்து 5 நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்க நேரம் இல்ல இல்ல. அவர் எவ்வளவு வருத்தப்பட்டு இறங்கி போனாருன்னு தெரியுமா? நீங்க ரூமுக்குள்ள வந்து கதவை போட்டிட்டு உள்ள இருக்கு. அவரு மருமோண்ட நடக்கிறது போல நடக்கிறாரு. அவருக்கு சொந்த மோண்ட நடக்கிறது போல எல்லாம் நடக்காரு. கல்யாணம் முடிஞ்ச உடனே செல்லுது இல்லை, எனக்கு அம்மா அப்பாய உனக்கு சொந்த அம்மா அப்பா போல பாக்கணும். அவ்வளோ உனக்கு அம்மா அப்பாய சொந்த அம்மா அப்பா போல பாக்கணும். நீங்க பார்க்க மாட்டியே இல்ல? எனக்கு ஒண்ணு சுகம் இல்லைன்னு சொன்னா அவ தானே வர்றா. மருந்து வாங்கணுமா, வீட்டுல உள்ள வேலை இல்லைன்னு சொன்னா எல்லாம் அவதான் செய்ய. என்ன ஒரு வேலை செய்ய அப்படியாளா? இப்ப அவளுக்கு அம்மை சுகம் இல்லாத எவ்வளவு நாள் ஆச்சு. நீ ஒரு நாள் அவளை விட்டியா? நீ எங்களை ஒரு நாள் போய் எத்தி எங்களை பாத்தியா? அவ ஒரு நாள் தள்ளைய பாக்கணும்னு சொன்னா நீ என்ன செய்த? கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியில விட்டுட்டு வந்துட்ட. இல்ல அங்க உள்ள காரியங்களை எல்லாம் முன்ன நின்று நடத்தணும். அவையில ஒரு முகம் இல்ல உண்டு. உனக்கு ஒரு தங்கச்சி உண்டு இல்ல? நம்ம அவியலுக்கு வீட்டுக்கு போகும்போது அவியோண்ட இப்படி நடந்துகிட்டா உனக்கு எப்படி இருக்கா? என்ன போல சிலர் உண்டு, பெண்டாட்டிய வீட்டுக்காரல ஏதோ விரோதிகளை போல பாக்கியது. இவள்கிட்ட பேச மாட்டேன்னு, சேர்ந்துருந்து சாப்பிட மாட்டேன்னு, பெண்டாட்டிய வீட்டுக்கு போனா ஒரு நிமிஷம் அங்க நிக்க மாட்டேன்னு, பெண்டாட்டி மாட்டில் அங்கோட்டு தள்ளிட்டு உடனே விட்டுட்டு வந்துடுது. ஏம்பல நீங்க அங்க ஒரு நாள் நின்று பிடிச்சு தின்ன வேலை செய்ய, நீங்க பெண்டாட்டி மாட்டில செய்யறது போல பெண்டாட்டி முறை திருப்பி செய்தா எப்படி இல்ல இருக்க? நீ ஒன்னு நினைச்சு பாருல. நல்லா கேட்டு, ஒரு சொந்தமா இல்லாத உனக்கு அவர் கஷ்டப்பட்டு வேலை செய்த பணத்தையும் தந்து ஒரு பெண்ணையும் தந்தது நீ பெரிய பிடிங்கின்னு கண்டு இல்ல. கல்யாணம் முடியும்ப என்னெல்லாம் நினைச்சிருப்பேன், நமக்கு ஒரு மோகம் கிடைச்சான்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா உங்களுக்கு பெண்டாட்டியா வீட்டுக்கார வேண்டாம். இப்ப தலையும் குனிஞ்சிட்டு இருந்து ஒரு காரியம் இல்லை. நீ ஒண்ணு செய், அவளையும் கூட்டிட்டு போய் ஒரு வாரம் அவளுக்கு வீட்டுல போய் நின்னுட்டு வா. தலை சுகம் இல்லாதது இல்ல.